ஈசாலா கப்பு லொல்லி பப்பு அப்படின்னு சொல்லவங்களுக்கு எல்லாருக்குமே ஆர்சிபி டீமு அவங்களுக்கு தான் இந்த கப்பு கொடுக்கணும். வேற மாதிரி சாய் டைம் கொழும்புல வந்து மருதானையில் நம்ம தெமட்டக்கோட்டை ரோட், அதாவது மருதானை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சாய் டைமில் தான் நம்ம இந்த சாய் குடிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு கடை சிறுசாக இருந்தாலும் அவங்களுடைய டேஸ்ட்டு ரொம்ப பெருசு அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு என்ன ஒரு மேட்சுங்க, அப்பா பாப்பா 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 மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபி 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு பெரிய ஒரு போட்டி. ஹோம் கிரவுண்ட்லேயே தோத்து போகிறீங்களப்பா. ஆனால் கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து விறுவிறுப்பாக கொண்டு போனதுக்கு 2 டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதிரடி சரவடி வேற லெவலில் ஆர்சிபி அணியில் வந்து விராட் கோலியாக இருக்கலாம், ரஜத் படிட்டராக இருக்கலாம், 2 பேருமே அரை சதத்தை கொடுத்து அப்படியே எதிர் அணிக்கு வந்து வேற லெவலில் ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. மை ஃப்ரெண்ட் போற போக்குல கூப்பிட்டுட்டு போறாங்க. ஆர்சிபி இருக்கிற வேகத்தை பார்த்தா கப்பு அடிச்சிருவாங்க போல தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இது வந்து தந்தூரி சாய், நல்லா காரமா இருக்கு, வேற மாதிரி. இங்க ஒருத்தர் சாய் குடிச்சிருக்காரு, ரொம்ப ஆக்ரோஷமா குடிச்சிட்டு இருக்காரு. சாய் எப்படி இருக்கு? கொஞ்சம் சத்தமா சொன்ன என்ன? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான். ஆஹா, அற்புதம், அருமை. ஆனால் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக கோடிக்கணக்கில் கொடுத்து ரோஹித் சர்மா எடுக்கிறாங்க, ஹிட்மேன்றாங்க. நல்லா காய்ச்சல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு மேட்சில் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாருல. திலக் வருமா, இன்னும் போல் வருமா? மும்பை இந்தியன்ஸ் சார்பில் வந்து அவர் தான் 50 அடிச்சிருந்தாப்புல. அந்த அடுத்து பார்த்து ஹர்திக் பாண்டியா, அவர் ஒரு 42 ரன்ஸு. 2 பிரதர்ஸுக்கு இடையில தான் இந்த போட்டி. குருநாள் பாண்டியாவா ஹர்திக் பாண்டியாவா? லாஸ்ட் ஓவரில் குருநாள் பாண்டியா விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா வந்து உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாரா, இல்லை ஒரு பிரதர் விக்கெட் எடுத்தாரே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை நம்ம டீம் தோக்க போதே துக்கப்படுறதா? 2ம் கலந்த கலவையில் ஒரு செலிப்ரேஷனு. ஸோ ரொம்ப மோசமான ஒரு நிலைமை சிஎஸ்கேக்காக இருக்கலாம், மும்பை இந்தியன்ஸுக்காக இருக்கலாம். ரொம்ப கவலைக்கிடமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபி 1/12 ரன்ஸ். இந்த தடவை ஆர்சிபிக்கு சான்சஸ் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கொழும்புல இருந்தீங்கன்னா சாய் டைமுக்கு வந்து சூப்பரா ஒரு சாய் குடிச்சு பாருங்க. வேற மாதிரி மை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு கொழும்புல தான் இருக்க போறோம். சாய் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ.